வணக்கம் நண்பர்களே, நான் வந்து சிதம்பரத்தில் வண்ண மீன் நிலையம் வச்சுருக்கேன். எங்கள் கடை பேர் வந்து வர்ஷா பெட் ஜோன். 13 வருஷமாக நாங்கள் அந்த மீன் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். கலர் மீன், வண்ண மீன்களுக்குள்ள. அதுக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 96லேருந்து நாய்களை வளர்க்குறது, நாய் விற்பனை பண்ணுறது பண்ணிகிட்ருக்கோம். இன்னமும் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்கள்கிட்ட வண்ண மீன்கள், நாய்கள், உயர் ரக ஜாதி நாய்கள், பண்ண பறவைகள் அனைத்தும் எங்கள்கிட்ட கிடைக்கும். உங்களுக்கு அதுக்கு தேவையான உணவு வகைகள், பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும். எங்கள்கிட்ட நீங்கள் வேறு என்ன ஆர்டர் பண்ணிங்கன்னா மீனுக்கு தேவையான கண்ணாடி தொட்டிகள், குடுவைகள் இதை மாதிரி நாங்கள் வீட்டுக்கு செட் பண்ணி தருவோம். நாங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செய்வோம். உங்களுடைய அளவுக்கு எப்படி வேணுன்றீங்களோ அது மாதிரி செஞ்சு தருவோம். நாங்கள் அதை மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய ஃபேக்ட்ரிஸ் அது மாதிரி இடத்துலலாம் 6 அடி 8 அடி தொட்டிலாம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய. எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள பேர் வந்து வாஸ்து மீன் பேர், அரோனா அப்படின்னு பேர். இந்த ஃபிஷ்ஷு பேர். இந்த ஃபிஷ்ஷு வந்து நாங்கள் 13 வருஷத்தில் வந்து 2வது மீன் எங்கள் கடையில் வளர்க்குறோம். இது நல்லா வந்து புத்திசாலியான மீன். நம்ம நாய் விலங்கினங்களில் வந்து நாய் பூனையெல்லாம் எப்படியோ அதுமாரி மீனில் வந்து இது ஒரு அளவுக்கு இந்த ஃப்ளோரான்னு ஒரு ஃபிஷ் வச்சுருக்கோம். இதெல்லாம் ரொம்ப புத்திசாலியான மீன்கள். இதெல்லாம் அதிகமாக விரும்பி வாங்குகிற மீன் பார்த்திங்கன்னா பசங்க வந்து கோல்டு ஃபிஷ்ஷு, மாலிஸு, கப்பீஸு இதே போல் மீன்கள் வந்து சின்ன பசங்க அதிகமாக வாங்குவாங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா அல்பினோ ஆஸ்கர்னு பேர். இந்த மீன் பேர். இது வந்து நல்லா அழகாகவும் இருக்கும். இது வளர பார்த்திங்கன்னா அது உடம்புல உள்ள இந்த ஆரஞ்சு கலர் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி நெருப்பு கலரில் இருக்கும். லைட்டில் நல்ல ரெஃப்ளெக்ஷன் ஆகும். இது வந்து ஜோடி வந்து சைஸ்லேருந்து 300 ரூபாயிலேருந்து 1000 ரூபா சைஸ் வரைக்கும் இருக்குது. அது 1500 2000 சைஸுக்கு தகுந்த மாதிரி. சி ஏஞ்சல் அப்படின்னு பேர். இது பேர். இது ஆக்சுவலாக இந்த மீன் பார்த்திங்கன்னா வந்து உப்பு நீரில் உள்ள மீன். இது கடல் நீரில் உள்ளது மீன். இதை வந்து நம்ம வந்து நம்ம குடிக்கிற நன்னத்தண்ணீரில் வளர்க்குற மீனாக மாற்றி இப்போ வந்து இதை வந்து வளர்க்குறோம். இது வந்து பேர் தான் சி ஏஞ்சல். ஆனால் நம்ம நல்ல தண்ணியிலேயே வளர்க்கலாம். அது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான். இது நேம் வந்து சி ஏஞ்சல்னு பேர். இதோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா வந்து கடலில் உள்ளதான் இது. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணி இன்றைக்கி வந்து நல்ல தண்ணியில் வளர்க்குற அளவு கொண்டு வந்திருக்காங்க. கோல்டு ஃபிஷ் எங்கேயுமே பார்த்திங்கன்னா அதிகமாக போகிற மீன் இதுதான். நம்ம நாடுகள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் சரி தான் அதிகமாக போகிற முக்கியமான மீன்களில் முதன்மையான மீனில் இது முக்கியமான மீன். இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம். இது வந்து ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து இருக்குது. எங்கள்கிட்ட 10 ரூபாயில் இருக்குது, 30 ரூபாயில் இருக்குது, 50 ரூபாயில் இருக்குது. சைஸ் அந்த மாதிரி இருக்குது. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட இதான் இருக்குது. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுலேயே ஒராண்டா கோல்டு, ரோக்கின் கோல்டு, ப்ளூ கோல்டுன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ப்ளைன் கோல்டு. இது பேர் வந்து டைகர் ஷார்க்குன்னு சொல்லுவாங்க. இதில் 2 கலர் இருக்குங்க. இது வந்து பிளாக் கலரு, இல்லையா அல்பினோன்னு ஒரு கலர் இருக்குது. அதுவும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா 30 ரூபாயிலேருந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. 30, 40, 50 சைஸ் தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ அல்பினோ எடுத்திங்கன்னா 80 ரூபா, 60 ரூபா அதுமாதிரி ரேட்டு. கொஞ்சம் அல்பினோ ஷார்க்கு வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகமாக போகும். இதுவும் பார்த்திங்கன்னா 3 அடி 4 அடி வரைக்கும் வளரும். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அகலமாக இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா இது பேர் பீட்டா ஃபிஷ்ஷுன்னு பேர். இதுலேயே நிறையா இருக்குது. க்ரௌன் டெயில், ஃபுல் மூனு, ஆஃப் மூனு, கேலிக்கா பைடஸ்ன்னு நிறையா இருக்குது இதுலேயே. இது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு 2 மீன் விட்டிங்கன்னா ஒன்று அடிச்சுக்கும். அது நம்ம சேவல் சண்டையெல்லாம் விட்றோம் பார்த்திங்களா, அதே மாதிரி வந்து நிறைய பசங்க வந்து இதை வந்து இதுமாரி இதையும் வச்சு 2 வச்சு சண்டை விடுவாங்க. சண்டை விட்டு நீ ஜெயிக்கிறனா ஜெயிக்கிறோம். சின்ன பசங்களுக்குலாம் நிறைய போட்டிகள்லாம் நடக்கும். இதை வந்து இனச்சேர்க்கை பண்ணு பார்த்திங்கன்னா ஆண் மீன் வந்து ஒரு பவுலில் விட்டிங்கன்னா வந்து வாயிலேருந்து வந்து ஒரு மாதிரி நுரையாக தள்ளும். நுரையாக அதிகமாக தள்ளி முடித்ததுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் வந்து பெண் மீனை தூக்கி விடணும். பெண் மீனை தூக்கி விடும்போது 2 வந்து இனச்சேர்க்கை நடக்கும். இனச்சேர்க்கை முடிஞ்ச கையோடு வந்து முட்டை இட்ட கையோடு நீங்கள் வந்து அதை வந்து பிரித்து எடுத்துடணும் பெண் மீனை. அதுக்கப்புறம் ஆண் மீனை விட்டிங்கன்னா வந்து ஒரு 5 நாள் 6 நாளே உங்களுக்கு வந்து எக்கு லேஸ் ஆகிறது கரெக்டாக தெரியும், குஞ்சு பொரிக்கும். ரொம்ப வந்து அது வந்து ரொம்ப நிதானமாக பொறுமையாக செய்யணும். அது அவசரப்படாமல் செய்யணும். அதை மீன் அந்த ஒரு பவுலில் வச்சிங்கன்னா அந்த பவுலில் ஆட்டக்கூடாது, குலுக்கக்கூடாது. அந்த டெம்பரேச்சரை கரெக்டாக வளர்க்கணும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து எந்த மீனுக்கு வந்தீங்கனாலும் அவசியம் வந்து எல்லா மீனுக்கும் வந்து ஏர் வேட்டுற அவசியம் தேவை. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த மீனுக்கு வந்து நீங்கள் ஏர் வேட்டுற தேவையில்லாமல் அப்படியே வச்சுக்கலாம். ஆஃபீஸ் டேபிள்ஸில், வீட்டில் மாதிரிலாம் சின்னதாக ஒரு மீன் மட்டும் போதுன்றவங்க இதை வந்து அழகுக்கோசரம் வாங்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த தோகை தான் அழகு. அதனால தான் இதில் ஆஃப் மூன், ஃபுல் மூன் சொல்லுவாங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் இப்போ எங்கள்கிட்ட இதான் இருக்குது. இதுலேயே பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது, ஃபுல் க்ரீன்ஸ் இருக்குது, நிறைய கலர் இருக்குது இதில். இது மீன் பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப் மூன் ஃபைட்டர். இது வந்து 100 ரூபா வரும். இதிலே வந்து விலை கம்மியான ஃபைட்டர் இருக்குது. 50 ரூபா 30 ரூபாயில் இருக்குது. ஆர்டினரி ஃபைட்டர்ஸ் இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். அதுவும் ஆர்டினரி ஃபைட்டர், க்ரௌன் டெயில் ஃபைட்டர்.
இது வந்து 40 ரூபா 50 ரூபா அதுமாரி வரும். இது வந்து 10 ரூபாயிலேருந்து இருக்குது. ஃபீமேல் ஃபைட்டர் வந்து இப்போ 10 ரூபாயிலேருந்து இருக்குது. 3 ரூபா 4 ரூபா அதுமாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதுலேயே உங்களுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இதோட தொகையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆஃப் மூன் தொகையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசங்கள் நிறையா இருக்கும் பாருங்கள். அதனால தான் விலை வித்தியாசங்கள் வேறுபடும். இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது. இதில் அரோனா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அமேசான் ஃபாரஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு இது வைல்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இது எடுத்து வளர்த்து இந்த மீனை பார்த்தீங்கன்னா இந்த மீனோட நீட்டு எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 3 மடங்கு வந்து அதிகமாக எம்பக்கூடிய பவர் உள்ளது. இதுக்கு வைல்டில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மரத்தில் தாவி சின்ன சின்ன பட்டாம்பூச்சி தவக்கலைகள் சின்ன சிறிய மீன்கள் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய பவர் இதுக்கு உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீனா வாஸ்து மீனுன்னு சொல்லுவாங்க. இதை இப்போ வாஸ்து மீன்களில் வந்து அதிகமாக ஃபேமஸாக போய்ட்டுருக்க மீன் இது வந்து அரோனா. இப்போ இந்த நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து சில்வர் கலர் அரோனான்னு பேர். இது வந்து இப்போ நாங்கள் வந்து 1 வருஷமாக வளர்க்குறோம். இதுக்கு முன்னாடி உள்ள மீன் வந்து இறந்துருச்சு எங்கள்கிட்ட. அது ரொம்ப வந்து 10 வருஷமாக இருந்தது. அது தவறிடுச்சு. இது வந்து இப்போ 2வது மீன் நாங்கள் கடையில் வச்சுருக்கிறது. இது 1 வருஷ மீன். இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே விலை கம்மின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் அரோனா தான். இதிலே வந்து க்ரீன் இருக்குது, பியல் அரோனான்னு சொல்லி இருக்குது, கோல்டு 24 கோல்டு இருக்குது, ரெட்டு இருக்குது. ரெட்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா அதேமாரி வரும். அதெல்லாம் வந்து மைக்ரோ சிப்பு அதேமாரி இம்போர்ட்டடு அதுமாரி தாய்லாந்து இம்போர்ட் அதேமாரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸு 500 ரூபா 600 ரூபாயிலேருந்து இது சைஸு கிடைக்கும். இது மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 600 ரூபா சைஸ்லேருந்து இதை எடுக்கலாம். நீங்கள் 5 இன்ச்சு 6 இன்ச்சு 7 இன்ச்சு அதுமாதிரி நிறைய கணக்கு இருக்குது. இதில் அதுமாதிரி எடுக்கலாம். அதிகமாக போகிற அரோனாவில் முக்கியமான அரோனா இது அதிகமாக போகும். அது சில்லர் அரோனா தான். காஸ்ட் வைஸு கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஆனால் இது வளர்க்கணும். நீங்கள் குறைஞ்சது ஒரு 5 அடி உள்ள தொட்டியாச்சும் நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கணும். இந்த தொட்டியால் பார்த்திங்கன்னா 5 அடி நீட்டு, 1.25 அடி உயரம், 1.25 அடி அகலம். இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவசியமாக தண்ணியே சீக்கிரம் அழுக்காக்காது. நீங்கள் அப்பப்போ வந்து தண்ணி மட்டும் கரெக்டாக மாற்றணும். எந்த மீன் வளர்த்தினாலும் நீங்கள் வந்து 15 நாளைக்கு ஒரு கரெக்டாக தண்ணி மாற்றணும். மீனை சுத்தம் பண்ணி தண்ணி மாற்றணும். உணவு வகைகள் ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுக்கணும். சாதா மீன்களுக்கெல்லாம் ஃபுட்டு இருக்குது. இதுக்கும் ஃபுட்டு அரோனாவுக்கும் ஃபுட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து இது வந்து லைஃப் ஃபிஷ் தான் விரும்பி சாப்பிடும். இது அதிகமாக விரும்பி சாப்பிட்ற மீன் பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடும். நீங்கள் எவ்வளோ மீன்கள் அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அதோட வளர்ச்சி வந்து துரிதமாக அளவுக்கு அதிகமான வளர்ச்சியாக இருக்கும். அது மீன் நல்லா நீண்டும் ரொம்ப அகலமாகவும் வரும். அது இதுலேயே எங்கள்கிட்ட குட்டியும் இருக்குது. குட்டி இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சின்ன குட்டி. இது அரோனா குட்டி. இது பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக. இது சில்வர் அரோனா தான். இந்த சைஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1500 ரூபா அந்த ரேஞ்சு வரும். இது நல்லா ஆக்டிவாக துருன்னு தான் இருக்கும். இது பார்த்துங்க. இது வந்து ஃப்ளவர் ஆன் ஃபிஷ்ஷுன்னு பேர். இது வந்து இது வாஸ்து மீன் தான் சொல்லுவாங்க. இது உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விலை நல்லா கை வச்சிங்கன்னா ஒரு மாதிரி எழுத்துக்கள் மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா அது வந்து உருது எழுத்துக்கள் மாதிரி வரும். இந்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து எழுத்துக்கள் வரும்போது முஸ்லீம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட 786 ஒரு நம்பர்லாம் இதில் வரும் சமயத்தில். அதுமாரி வரும்போது இந்த மீன்கள் வந்து வெளிநாடுகள் வந்து பல கோடிகளுக்கு ஏலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மீன்கள் இந்த மீன் பார்த்திங்கன்னா தலையில் இது வந்து 2வது ரகம். இதுலேயே முதல் ரகம் வந்து தலையில் கொண்ட உள்ள மாதிரி இருக்கும், நல்லா அழகாகவும் இருக்கும். இது வந்து 2வது ரகம். இது ஃப்ளோரான்லேயே. இது நல்லா வந்து கையை வச்சிங்கன்னா குழந்தைகள் மாதிரி நம்மள்ட்ட கையை அப்படி காட்டினீங்கன்னா விளையாடும், எல்லாமே செய்யும். இது பார்த்திங்கன்னா இது ப்ளூ மாஃப்னு பேர். சிஸ்லெட் ப்ளூ மாஃபு, எல்லோ மாஃபு இதுமாதிரி சிஸ்லெட் வெரைட்டிஸில் உள்ளது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் வெரைட்டி. இதெல்லாம் வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கும். உங்களுக்கு சீக்கிரம் மீனில் தொட்டியில் விட்டிங்கன்னா அடி வாங்காது, சாவாது. எல்லா கிளைமேட்டுக்கும் நல்லா தாங்கக்கூடிய மீன்கள். இது அளவு சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி நாங்கள் மீன் தொட்டி வந்து செஞ்சு தருவோம். இப்போ எங்கள்கிட்ட ரெடிமேடாகவும் தொட்டி இருக்கும். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா 1.5க்கு 3/4. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2க்கு 1 இந்த தொட்டி வச்சுருக்கோம். பாண்டில் வளர்க்கலாம், தொட்டிலையும் வளர்க்கலாம். அதிகமாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாண்ட்லலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்ப்பாங்க. இது வந்து நல்லா அழகான மீன், நல்லா ஆரோக்கியமான நல்லா நீட்டாக 2 அடி 3 அடி வரைக்கும் வளரும். அது நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வளரும், அதிகமாக வளரும். 6 அடி வரைக்கும் கூட வளர மீன்கள்லாம் இருக்குது. இது வந்து ஹார்ட் வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் கூடலாம் நீங்கள் விட முடியாது. கோல்டு ஃபிஷ் கூட இதை விட்டிங்கன்னா வந்து கோல்டு ஃபிஷ்ஷை போய் கண்ணை கொத்திடும். இது கொஞ்சம் ஹார்ட் வெரைட்டி தான். இது நல்லா கொஞ்சம் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு கலராக இருக்கும். இதுலேயே இம்போர்ட்டட் பேட்சஸ் இருக்குது. பிளாக்கு வித் ஒயிட்டு அதேமாதிரி வரதும் நிறையா இருக்குது. இதுலேயே இது வந்து லவ் பேர்ட்ஸ்னு பேர். இது வந்து அதிகமாக போகிற பேர்ட்ஸ் வெரைட்டியில் இதுவும் ஒன்று. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. க்ரீனு, எல்லோ, ப்ளூ, ஒயிட்டு அதேமாதிரி நிறைய கலர்ஸ் வருது.
குயிக்காக ப்ரீடிங் ஆகிற பொருளில் அதிகமாக ப்ரீடிங் ஆகிற பொருள் இது. இதுக்கு பார்த்தீங்கன்னா உணவு வகைன்னு பார்த்தீங்கன்னா தினை, கொத்தமல்லி தழை இந்த மாதிரி இந்த உணவுகள்லாம் இது கொடுக்கலாம். நீங்கள் அதிகமாக வந்து சிறுவர்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அடம் பிடிக்கிறாங்க, உங்களுக்கு குருவி தான் வேணும்னு கேட்குறவங்களாம் வந்து அதிகமாக வாங்கிட்டு போகிற பொருள் வந்து இந்த மீன், இது குருவி. இந்த குருவி தான் இது லவ் பேர்ட்ஸ்னு பேர். ஆக்சுவலாக இது பேர் வந்து பேராக்கிட் வெரைட்டி சேர்ந்தது. இது பஜ்ஜீஸ்ன்னு பேர். இது பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் உள்ள நாய்களை பற்றி பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா பீகல் அப்படின்னு ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் விரும்பி வளர்க்கக்கூடிய நாய்கள், ரொம்ப திறமையான நாய்கள், ரொம்ப செல்லமாக, வீட்டுக்கு ரொம்ப செல்லமாக உள்ள நாய்கள். பார்த்திங்கன்னா இது வீட்டில் வந்து இதில் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் வளர்க்கணும் இல்லை, எல்லா இடத்துலையும் வளர்க்கலாம். இது ரொம்ப ஒபீடியன்ஸான டாக்ஸ், நல்லா வந்து சீக்கிரம் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உள்ள நாய்கள். இது பேர் நேம் பார்த்திங்கன்னா பீகல்னு பேர். இந்த குட்டியோட பராமரிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா குட்டி பிறந்து 40 நாளில் நீங்கள் முதல் தடுப்பூசியும், 60 நாள் 2வது தடுப்பூசியும், 90 நாள் 3வது தடுப்பூசியும் நீங்கள் அவசியம் போடணும். பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரை கலர்னு பேர். இதில் லெமன் அண்ட் ஒயிட்னு ஒரு கலர் இருக்குது. இதில் 2 கலர் 2-3 கலர் வரும் இதுலேயும். இது வந்து டாய் பிரீடு சேர்ந்த வெரைட்டி. இதோட குட்டி பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட உள்ளது வந்து எல்லாமே சர்டிஃபிகேட்டோட தான் இருக்குது, கெனல் கிளப் ரிஜிஸ்டரோட இருக்குது. இதோட பப்பி எல்லாம் பார்த்திங்கன்னா 35,000 40,000 வரைக்கும் போகும் இதோட விலைகள். சர்டிஃபிகேட் இல்லாமல் பார்த்திங்கன்னா 20,000 இதோட விலை ஆரம்பமாகும். இந்த ப்ரீட் பார்த்திங்கன்னா டால்மேஷன் அப்படின்னு ஒரு ப்ரீடு. இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 8 to 12 years, 8 வருஷத்துலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கும். இதுங்களுக்கும் குட்டி போட்டதுலேருந்து நீங்கள் தடுப்பூசி அவசியம் போடணும். 45 நாளில், 60 நாளில், 90 நாளில் இது மாதிரி தடுப்பூசி அவசியம் போடணும். இதில் வந்து 2 கலர் வரும். இந்த கலர் வந்து பிளாக் ஸ்பாட்னு பேர். அடுத்து வந்து இல்லை லிவர் ஸ்பாட்னு வரும். இதேமாரி வெள்ளை நிறத்தில் மேலே ப்ரௌன் கலரில் புள்ளி போட்டிருக்கும். இது நல்லா புத்தி கூர்மை உள்ள நாய், நல்லா அறிவான நாய். இது பப்பி 10,000 வரைக்கும் வரும் குட்டி. இது இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் தேவையான ஸ்டட் டாக்னு பார்த்தீங்கன்னா எல்லா டாகும் வச்சுருக்கோம் நாங்கள். டாபர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்டு, லேப்ரடார், பக்கு, பீகல், பிட்புல், கிரேட் டென், அது மாதிரி எல்லா வகையான டாக்ஸும் வந்து நாங்கள் ஸ்டட்டிங் வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் நாய் என்ன சேர்க்கை பண்ணணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதுமாரி உங்கள்கிட்ட நாய்க்குட்டிகள் இருக்குது, நீங்கள் விற்கணுன்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்கள்கிட்ட நாய்க்குட்டி நாங்கள் விற்கவும் செய்கிறோம், வாங்குகிறோம் செய்கிறோம். நாங்கள் இது வந்து 1996 சிதம்பரத்தில் வந்து நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பெரும்பாலும் வந்து பாம்ப் ஸ்குவாடுக்கு தமிழ்நாட்டில் போலீஸ் துறை, உளவுத்துறையில் அது மாதிரி உள்ளவங்க அதிகமாக பயன்படுத்துகிற நாய். கண்ணு தெரியாதவங்களை வந்து கூட்டு போகிறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற நாய். இது ரொம்ப அறிவுபூர்வமான சிந்தனையுடைய நாயின்றனால இது பேர் லேப்ரடார் ரெட்ரீவர் அப்படின்னு ஒரு வகையை, ரெட்ரீவர் வகையை சேர்ந்தது. இது ரொம்ப ஒபீடியன்ஸானது, குழந்தைங்களுக்கு இல்லை நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்தமான நாய். இது நல்லா பார்த்திங்கன்னா சொன்ன பேச்சு ஈஸியாக கேட்கும், சொல்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கூடிய தன்மை உண்டு. இதில் பார்த்திங்கன்னா 3 வகையான கலர் வரும். இது பார்த்திங்கன்னா பெட் குவாலிட்டி. இதிலே ஷோ குவாலிட்டின்னு இருக்குது. இது வந்து பெட் குவாலிட்டி. இது பார்த்திங்கன்னா இது இந்த கலர் பேர் வந்து ஃபான் கலர்னு பேர். இதில் வந்து அடுத்தது பிளாக் இருக்குது, சாக்லேட் இருக்குது. இதில் 3 வகையான கலர். விரும்பி வளரக்கூடிய நாயில் இது ஒரு முக்கியமான நாய். எங்கள்கிட்ட எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எந்த நாய்களுக்கு தேவையான குட்டி வேணும் எங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே நாங்கள் எங்கள்கிட்டையும் குட்டி இருக்கும். இல்லாத சமயத்தில் எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 1 நாளோ 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான குட்டிகள் உடனடியாக நாங்கள் ஏற்பாடு செஞ்சு உடனே நல்லா ஆரோக்கியமான குட்டியாக உங்கள்கிட்ட கொடுப்போம். பீகல் குட்டி. இது 4 மாதத்து குட்டி. இப்போ பார்த்தீங்க இல்லையா ஒரு நாய் பீகல், அதனுடைய குட்டி. இதுவும் சர்டிஃபிகேட்டோட இருக்குது. இதுக்கு நாங்கள் தடுப்பூசிலாம் போட்டு நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். இது விற்பனைகளில் நாங்கள் வளர்க்குறதுக்கோசரம் வச்சுருக்கோம். இது கூட பிறந்த எல்லா நாய்க்குட்டியும் நாங்கள் விற்றுட்டோம். இந்த நாய்கள் வளர்த்தாலும் பராமரிப்பு என்பது ரொம்ப முக்கியம். நாய்கள் கூட நீங்கள் தினமும் 1/2 மணி நேரம் கண்டிப்பாக செலவிடணும். அது வந்து குழந்தைகள் மாதிரி. அதுங்கள்கிட்ட நீங்கள் 1/2 மணி நேரம் விளையாண்டிங்கன்னா தான் அந்த நாய்கள் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப பாசமாகவும் நடந்துக்கும். அது பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு நாயை குளிப்பாட்டணும், கண்டிப்பாக குளிப்பாட்டணும். நீங்கள் டெய்லி குளிப்பாட்டக்கூடாது நாயை. ஏன்னா நம்மளுடைய ரோமங்களுக்கும் அதோடைய ரோமங்களுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின். நம்ம உடம்புல டெய்லி எண்ணெய் சுரப்பிகள் சுரக்கும். அதனால் டெய்லி நம்ம நாய்களுக்கு வந்து உடம்புல உள்ள எண்ணெய் சுரப்பிகள், வேர்வை சுரப்பிகள் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் டெய்லி குளிப்பாட்டினீங்கன்னா அதோடய ஸ்கின் மேலே வந்து அந்த தோல் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வரும். முடி கொட்டுதல், தோல் நோய் வருவதற்கான வாய்ப்புகள், சொறி சிரங்கு, அதேமாதிரி நிறைய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். 15 நாளைக்கு ஒரு வாட்டி நாயை குளிப்பாட்டினீங்கன்னா போதுமானது. நாயை வந்து 1/2 மணி நேரத்துக்கு டெய்லி விளையாடணும். அதை வந்து காலையில் ஒரு முறை, இரவு சாயங்காலமோ எப்போ டைம் கிடைக்குதோ 2 வேளை ஒரு நாளைக்கு வந்து
ப்ரஷ் பண்ணி க்ரூமிங் பண்ணிவிடணும். அதாவது மேலே நம்ம சீப்பு நம்ம வச்சு நம்மளுக்கு எப்படி தலை சீவுறோமோ அதே மாதிரி அதுக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விடணும். அதேமாதிரி விட்டிங்கன்னா நீங்கள் தலை சீவி விட்றதுனால அது க்ரூமிங் பண்ணி விட்றதுனால நாய்களுக்கு உண்ணி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சீக்கிரம். உண்ணி வராமல் பார்த்துக்கணும். உண்ணி வர்றதுனால என்ன செய்யணும், உடம்புலோட ரத்தத்தை வந்து குடித்து நாய்களுக்கு வந்து நோய் அதிகமாக வர்றதுக்கு காரணம் வந்து உண்ணி ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். நாய் வளர்க்கும் போது நீங்கள் வந்து தடுப்பூசி போடுறது முக்கியமாக நாய்களுக்கு வந்து உண்ணி வராமல் பார்த்துக்கிறது அவ்வளோ முக்கியம். டிக் ஃபீவர் அப்படி உண்ணி ஜுரம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு எப்படி மஞ்சக்காமல் வந்து உடம்பெல்லாம் மஞ்சளாகி ஒரு மாதிரி ஆகிடுது, அதுமாரி நாய்களுக்கு உடம்பெல்லாம் மஞ்சள் கலர் உள்ளார உடலில் வீரெல்லாம் வெளுத்து போய் உடம்புல ரத்தம் இல்லாமல் ஆகி ஹார்ட் பீட்டு குறைஞ்சி நாய் சாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் உண்ணி அவசியம் நாயை பார்த்துக்கணும். உண்ணி வராமல் இருக்கிறதுக்கு நாயை பார்த்துக்கணும். நாயை டெய்லி ப்ரஷ் பண்ணி விடணும். அதுக்கு 15 நாள் இப்படி குளிப்பாட்டணும். உண்ணி இருந்தால் அதுக்குன்னு பிரத்யேகமாக ஷாம்புலாம் இருக்குது. உண்ணி ஷாம்பு இருக்குது, உண்ணி பவுடர் இருக்குது, அதை போடலாம். அதெல்லாம் போட்டு பராமரிக்கலாம். ஆனால் எந்த நாய்க்குட்டிகள் தான் நீங்கள் அவசியம் வந்து புரோட்டீன் சார்ந்த உணவுகள் அவசியம் கொடுக்க வேணும். முட்டை, பால், ப்ரெட்டு, பெடிகிரி, ராயல் கனின் இதே மாதிரி நாய்களுக்கு தயாரிக்கப்பட்ட உணவுகள் அவசியம் கொடுக்கணும். அது கூட வந்து கால்சியம் சிரப்பு, மல்டிவிட்டமின் சிரப்பு ஒரு கம்பெனி இருக்குது. அதெல்லாம் வந்து அவசியம் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் நாய் வந்து அதோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். புரத சத்து நல்லா இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும், எதுவும் நோய் வராமல் இருக்கும். நாய்கள் பொதுவாக வந்து வருஷத்துக்கு 2 முறை வந்து பருவத்துக்கு வரும். 6 மாதத்துக்கு ஒரு முறை பருவத்துக்கு வரும். இதோட சினை காலம்னு பார்த்தீங்கன்னா 60 நாட்கள்லேருந்து 70 நாளுக்குள்ளே. அதை நீங்கள் குட்டி போட்டவொடனே எடுத்து பராமரித்து குட்டியை முதல்ல தாய்ப்பால் கொடுக்கணும். 15 நாள், 16 நாளில் 13 நாள்லேருந்து 15 நாள் அதுக்குள்ளே கண் விழிக்கும். கண் விழிக்கும் போது நீங்கள் வந்து அதுக்கு பூச்சி மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பால் பவுடர் இருக்குது, டாக் ஃபுட் இருக்குது. அதுலேருந்து 15 நாள்லேருந்து நீங்கள் வந்து தாய்ப்பால் கூட சேர்ந்து இணை உணவுகளும் கொடுத்தீங்கன்னா தான் குட்டி வந்து உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு ஆரோக்கியமாகவும் கொழுக்கு முழுக்க நல்லா தழுக்கு முழுக்க நல்ல குட்டி குண்டாகவும் நல்லாவும் வரும் குட்டிகள். உங்களுக்கு எங்கள்கிட்ட குட்டியை வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்படி பராமரிக்கணும், எப்போ தடுப்பூசி போடணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு இந்த உணவுக்கு எங்கள்கிட்டயே நாய்க்கு தேவையான உணவுகள்லாம் கிடைக்கும். நீங்கள் நாய்க்கு இப்போ வந்து எங்கள்கிட்டயே வெட்டினரி டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா எங்களை கன்சல்ட் பண்ணி டாக்டர் நாங்கள் சொல்லி விடுவோம். இல்லை உங்களுக்கு தேவையான முதல் உதவிகள் சிறு ஃபஸ்ட் எய்டுகள்லாம் நாங்கள் நாய் ஏதாச்சும் வாங்கிட்டு போனீங்கன்னா எதுவாக இருந்தாலும் எமர்ஜென்சினா எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் எய்ட்லாம் சொல்லுவோம். உங்களுக்கு வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் எங்கள் வர்ஷா பெட் ஜோன் சிதம்பரம் சபாநாயகர் தெருவில் உள்ளது. நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம்.